ஹாய். எதுக்கு இதை திடீர்னு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? எல்லோரும் நம்மளோட கல்யாண ஆல்பம் கேட்டாங்க. அதனால் அது ரொம்ப பெருசாக இருக்கா, இப்போ டைம் இல்லை அது காமிக்கிறதுக்கு. அதனால் நம்மளுக்கு கேலண்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்கல்ல, இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதான் சரி அதில் உள்ள ஃபோட்டோஸ் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கேன். இதே மாதிரி 2 அண்ணா கொடுத்தாங்க. இது 2023. 2023 ஏன் போட்டிருக்குன்னு நான் பிறகு சொல்லுறேன். ஏன் 21 தான் கல்யாணம். ஆமாம், சம்மந்தமே இல்லாமல் 2023 போட்டு. சரி 2 கேலண்டராக இருக்கட்டும்ன்ட்டு. அப்படி இல்லை, நம்ம 21 முடித்து நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு லாஸ்ட் தானே, அக்டோபர் தானே முடிச்சுட்டு நம்ம செப்டம்பர் அக்டோபரில் நம்ம கொடைக்கானல் போயிட்டோம் அவுட்டோர் ஷூட்டுக்காக. போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெண்டிங் வேலைகள்லாம் நிறைய இருந்ததுனால அதை முடிக்கிறதுக்காக இருந்துட்டோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணியே கொடுக்கல. 22 அந்த 1 இயர் நம்ம ஆனிவர்சரிக்கு தான் அவன் திரும்ப கேட்டாப்ல, நம்ம அண்ணன் தான் ஃபோட்டோகிராஃபர். திரும்ப அவர் ஞாபகப்படுத்த போய் தான் உட்காந்து செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவன் 2022 லாஸ்ட் வந்துட்டனால 2023 கேலண்டர் நம்மளுக்கு போட்டு தந்தாப்புல. ஆனால் மேரேஜ் எங்களுக்கு எப்போன்னா இந்த இருக்குது பாருங்கள் மேலே, செப்டம்பர் 9 2021. 9/9/2021. இது என்ன ஃபோட்டோ ஞாபகம்? ஆமாம், நல்ல ஃப்ளெக்ஸுக்காக எடுத்த ஃபோட்டோ. ஆமாம், ஃப்ளெக்ஸுக்காக வீட்டில் எடுத்தாங்க ஃபோட்டோ. அந்த அண்ணனே எடுத்துகிட்டு போனாங்க. அதான் இந்த ஃபோட்டோ. அப்போல்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்போ எப்படி நான் அப்படியே தான் இருக்கேன். எப்பா அப்போ உள்ள மாதிரி தான். அப்படிலாம் இல்லை, 2 பேருமே வெயிட் போட்டாச்சு. நான் வெயிட் தான். எடிட்டிங் ஆல்பம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காப்புல. நல்லா பண்ணுவாங்க அண்ணன். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் எம்எஸ்ஆர். ஒரே ஃபோட்டோ காமிச்சு போர் அடிச்சிடாம அவங்களுக்கு. ஆமாம், சரி அடுத்த பக்கம் திருப்புவோம். மார்ச்சில் பாருங்கள். இது எப்போ எடுத்ததுன்னா, இது அவுட்டோர் ஷூட்டு. மேரேஜ் முடிச்சு இங்கே போனோம், கொடைக்கானல் போனோம். அங்கே உள்ள ஊட்டி போகலான்னு பிளானு. ஊட்டி நமக்கு பேரை கேட்டாலே பயந்துருவா. நம்மளுக்கு ஹைட்டே ஆகாதுன்னு கொடைக்கானலே ரோடு தான் அப்படின்னு சொல்லி போட்டு போணுச்சு. அதனால் கொடைக்கானல் போவோம். அங்கே நல்லா இருக்கும். என்ன இது இடம்? சுபாஷே. ஆமாம், அந்த இடம். இது என்னது, என்ன சொல்ல, குணா குகையெல்லாம் இருக்கும்ல, அதனால அதுலேருந்து எடுத்தது. சுபாஷே இந்த மந்தில் எதுவும் இல்லைன்னா இன்னொன்று நம்மளுக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் ஜனவரி பிப்ரவரிலாம் இருக்கிறதுலாம் எங்கள் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாப்புல. ஆமாம், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஒன்றும் இல்லை, அடுத்து வரும். மேலே வரும். ஆமாம், மேலே வருமா? மேலே வராது, ஜூனில் வரும். மே மந்த்து 2 ஃபோட்டோ. இது நம்ம ஃப்ளெக்ஸுக்காக எடுத்த ஃபோட்டோ அப்படிதானே? ஆமாம், அந்த சாரியில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இது மேரேஜ் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. அந்த சைடு இந்த சுடியில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இது மேரேஜ் எப்போ எடுத்த ஃபோட்டோ நினைக்கிறேன். ஆமாம், மேரேஜ் முடிஞ்சு ஃபோட்டோ எடுத்தோம். மேரேஜ் முடிஞ்சு எடுத்த ஃபோட்டோ. இதில் ஸ்பெஷல் டே ஒன்றும் இல்லை. இதில் ஸ்பெஷல் டே ஜூன் 2 மோனிகா பர்த்டே அன்னைக்கு. அதை மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தேன், அதுவும் போட்டாங்க. அது மென்ஷன் பண்ணி தந்தாப்புல. எடிட்டிங் நல்லா இருக்கும். மே முடிஞ்சதா, அடுத்து ஜூன் முடிஞ்சது. இது ஜூலை மந்த்து. ஜூலை ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு எல்லாரும் முழிச்சாங்க. எங்கள் ஊர்லலாம் அப்படிதான். அப்படி ஆமாம், எங்கள் அம்மா இன்னும் பார்த்துட்டே இருந்ததில்ல. எல்லாருமே எதுக்கு இப்படிலாம் போட்டு அடிக்கிங்க? இப்போ உள்ள காலத்தில் ஆமாம், இதுக்கு மேலே எடுக்காங்க. இது மேரேஜ் அன்னைக்கு எடுத்தது. ஆமாம், மேரேஜ் முடிஞ்சு ஜூலையில் 2 ஸ்பெஷல் டே. ஜூலையில் 1 ஜூலை 10 என்னோட பர்த்டே. அந்த ரிங் போட்டிருக்கிறது என்ன மணி? அப்போ தான் எங்களுக்கு பூ வச்சது. ஜூலை 21 2021 ஜூலையில் பூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணது. பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஜூலை 11 ஃபிக்ஸ் பண்ணோம்.
அடுத்து ஆகஸ்ட் முடிஞ்சது, செப்டம்பர். இது வந்து செப்டம்பர் அக்டோபர். செப்டம்பர். இதுவும் அங்கே வச்சு எடுத்தது தான். கொடைக்கானல் கொடைக்கானல் பார்க்கில் வச்சு எடுத்தது. பார்க் அப்புறம் அந்த போட்டிங்லாம் போனால அங்கே வச்சு எடுத்தது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. இது கம்மி கீழே நல்லா இருக்குது. நல்லாயிருக்கும். சோலோவெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பேன். அப்போ தாங்கிட்டேன் காலில் உட்கார வச்சு. இப்போ தாங்க முடியாதோ. இதுதான் முக்கியமான மந்த் செப்டம்பர். இந்த போட்டிருக்கா 9/9/2023 மேரேஜ் டேட். 21 தான் நம்மளுக்கு மேரேஜ். 23 ரெடி பண்ணவே 23. இதில் ஒரு முக்கியமான நாள் இருக்கு பாருங்களேன். கரெக்டாக செப்டம்பர் அக்டோபர். இது வந்து எங்கள் மேரேஜ் செப்டம்பரில். வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் எப்போ ஒரு ப்ரப்போஸ் பண்ணி மாட்டிக்கிட்டேன். நான் 27/10 2015 2015 தானே. 15 நான் ப்ரப்போஸ் பண்ணது. 27 அதுவும் நட்ரோட்டில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணேன்னு நீங்கள் ஃபோனில். அதெல்லாம் லவ் ஸ்டோரி சொல்லும்போது சொல்லிக்கலாம். சொல்லணும். ஓகே. ஒரு மந்த் மட்டும் இருக்குது. நவம்பர் டிசம்பர் 2 மாதம். அது ஒரே ஷீட் தானே. இது வந்து நவம்பர் டிசம்பர். வந்து ரோஸ் கார்டனா? ஆமாம், ரோஸ் கார்டன் எடுத்தது நினைக்கிறேன். எல்லா ஃபோட்டோவுமே சூப்பராக இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச புதுசாக மேட்சிங்காக ட்ரெஸ்லாம் போடுறது. ஆமாம். அதுக்கப்புறம் கிடைக்க ட்ரெஸ்ஸை போட்டு போக வேண்டியது தான். போக வேண்டியது. எல்லாருமே அப்படி தான், நம்ம மட்டும் இல்லை. இந்த மாதம் எதுவும் ஸ்பெஷல் இல்லை. ஆமாம், நவம்பர் 1 இல்லை டிசம்பர் 1. இவர் தான் ஃபோட்டோகிராஃப் எடிட்டிங். ஆமாம், எம்எஸ்ஆர். எங்கள் ஊர் தான் அந்த அண்ணனுக்கு. எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாலும் வரும். சரி, ஓகே. ஆல்பம் நாள் காமிக்கிறோம் டைம். ஆல்பம் வந்து மேல் டேப்ல. ஆமாம், நம்ம ஆல்பம் பாருங்கள். ஆல்பம் போட சொன்னால் சூட்கேஸ் போட்டு கொடுத்துருக்காரு. நம்மளோட ஆல்பம் ஓப்பனிங் ஆனால் காமிக்கும். இது மட்டும் இருக்கட்டும், அடுத்த ஆல்பம் காமிக்கும்போது காமிச்சிக்கலாம். ஒரே ஃபோட்டோ காமிப்போம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கோங்க. தானாங்கல் இதுதான். இப்படி நிறைய இருக்குது. இன்னொரு ஷீட் நிறைய இருக்குது. பெரிய ஷீட்டு. ரொம்ப நாள் சரி, ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் சரி இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது காமிக்கிறோம். டக்குன்னு இன்றைக்கி யோசனை வந்துச்சு, சரி இதையாவது கொஞ்சம் காமிப்போம்னு சொல்லிட்டு அதை எடுத்தாச்சு. இதில் கேலண்டரில் 2 அண்ணா உண்டு. அது 21க்குள்ளது அங்கே இருக்குது வீட்டில். அந்த வீட்டில் இருக்குது. அதனால் அது காமிக்க முடியலை. அதில் உள்ள ஃபோட்டோஸ் ஃபுல்லாமே எப்படியும் இந்த இதில் இருக்கும். ஆமாம், இதே ஃபோட்டோ தான், இதில் உள்ளது தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு அதில் உள்ளது காமிச்சிடுறேன். ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் உள்ளதை காமிப்போம். சரி, அடுத்து இதில் வந்து உங்களுக்குள்ளது வீடியோ வரும். நல்லாயிருக்கா எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு. அவர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சொல்ல மாட்டானா? போ, சரி பாய் சொல்லு. பாய். எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.